வணக்கம் விவசாயி நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம். பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய பன்றி வளர்ப்பை எவ்வாறு தொடங்குவது என்பது பற்றி இன்று இந்த வீடியோவில் பேசுவோம். இது தவிர இறைச்சிக்காக தயாரிக்கப்பட்ட கொழுத்த பன்றிகளை எங்கு விற்பனை செய்வது என்பது பற்றிய தகவல்களையும் இந்த வீடியோ வழங்குகிறது. இதனுடன் ஒரு பன்றி பண்ணையாளர் தனது பண்ணையில் என்ன சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர் தனது பண்ணையில் தயாரிக்கப்பட்ட கொழுத்த பன்றிகளை சரியான விலையில் விற்க முடியும். பெரிய சந்தைகளில் குறைந்த கொழுப்பு மற்றும் நல்ல தரமான இறைச்சி பன்றிகளுக்கு அதிக தேவை உள்ளது மற்றும் குறைந்த கொழுப்புள்ள பன்றிகளுக்கு பெரிய சந்தைகளில் அதிக விலை கிடைக்கிறது. எனவே உங்கள் பண்ணையில் தயாராகும் பன்றிகளை பெரிய சந்தைகளில் விற்று நல்ல விலை கிடைக்க வேண்டுமென்றால் பன்றியின் உடலிலும் பன்றியிலும் அதிகப்படியான கொழுப்பு சேராமல் இருக்க பன்றியின் தீவனத்தில் உள்ள சத்துக்களின் அளவை சீராக வைக்க வேண்டும். நல்ல இறைச்சி தரத்துடன் தயாரிக்கப்படுகிறது. எனவே இந்த வீடியோவிற்கு செல்வதற்கு முந்தைய வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்து வகையான பன்றி வளர்ப்பு வணிகத்திற்கும் பொருந்தும் என்பதை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறோம். ஆனால் பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பன்றிகளை வளர்ப்பதற்கு கூடுதல் தகவல் தேவை இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மனதில் தோன்றும் முதல் கேள்வி, பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய எந்த பகுதிகளில் பன்றி வளர்ப்பு செய்யலாம். எனவே இது பற்றிய முழுமையான தகவல்களை முந்தைய வீடியோவில் கொடுத்துள்ளோம். இதற்காக நீங்கள் எங்களின் முந்தைய வீடியோவை பார்க்கலாம். முந்தைய வீடியோவில் நாங்கள் ஏற்கனவே விவாதித்த சில தகவல்கள் உள்ளன. எனவே நீங்கள் முந்தைய வீடியோவை பார்த்திருந்தாலும் வீடியோவை இடையில் விட்டுவிடாதீர்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள சில புதிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்கள் பன்றி பண்ணையை வெற்றிகரமாக நடத்த முடியும். இரண்டாவது கேள்வி, பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய பன்றி வளர்ப்பில் எவ்வளவு முதலீடு தேவைப்படுகிறது. பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய பன்றிகளை வளர்க்கிறீர்கள் என்றால் விலங்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டிடம் தேவை. ஒரு வயது வந்த பன்றிக்கு கட்டிடத்தில் வாழ 8 முதல் 10 சதுர மீட்டர் இடம் தேவை. அதன்படி நீங்கள் வைத்திருக்கும் விலங்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டிடத்தின் அளவை நீங்கள் தேர்வு செய்யலாம். கட்டிடம் கட்டுவது பற்றிய கூடுதல் தகவலுக்கு நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம். நீங்கள் வளர்க்கும் பன்றிகளுக்கான தீவனத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். 1 வயது வந்த பன்றி ஒரு நாளைக்கு 2 முதல் 2.5 கிலோ தீவனத்தை உண்ணும். நீங்கள் பன்றி வளர்ப்பை தொடங்க விரும்பும் பெண் பன்றிகளின் எண்ணிக்கைக்கு முன்கூட்டியே தீவன பட்ஜெட்டை தயாரிக்க வேண்டும். நீங்கள் பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய பன்றிகளை வளர்க்கிறீர்கள் என்றால் இதற்காக நீங்கள் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும். தொடக்கத்தில் வாடகை நிலம் மற்றும் கட்டிடத்தில் பன்றி வளர்ப்பை தொடங்க வேண்டும் என்பதே எங்கள் ஆலோசனை. நீங்கள் வாடகை நிலம் மற்றும் கட்டிடத்தில் பன்றி வளர்ப்பை தொடங்கினால் உங்கள் ஆரம்ப செலவு சுமார் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை இருக்கும். அதில் நீங்கள் 4 முதல் 5 பெண் பன்றிகள் மற்றும் 1 ஆண் பன்றியுடன் தொடங்கலாம். நீங்கள் உங்கள் சொந்த நிலம் மற்றும் கட்டிடத்தை தொடங்கினால் அதன் விலையை நீங்கள் தனித்தனியாக சேர்க்க வேண்டும். இது வெவ்வேறு பகுதிகளில் மாறுபடலாம். மூன்றாவது கேள்வி, பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய பன்றி வளர்ப்பு தொழிலை தொடங்க நீங்கள் என்ன திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பன்றி வளர்ப்பு தொழிலை சிறப்பாக செய்து அதில் நல்ல வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால் பன்றி வளர்ப்பின் அனைத்து தேவைகளையும், பன்றிகளுக்கு உணவளிப்பது எப்படி, பன்றிகளுக்கு என்னென்ன நோய்கள் வரும், அதன் அறிகுறிகளை எப்படி கண்டறிவது போன்ற அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நோய்களுக்கு என்ன மருந்துகள் பயன்படுத்த வேண்டும் மற்றும் பன்றிகள் நோய்வாய்ப்படும்போது எவ்வாறு சிகிச்சையளிப்பது, பல்வேறு வகை விலங்குகளை எவ்வாறு பராமரிப்பது, அவற்றின் தேவைகள் என்ன. இந்த திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள நீங்கள் பன்றி வளர்ப்பில் பயிற்சி எடுக்க வேண்டியது அவசியம். பன்றி வளர்ப்பு பயிற்சியை எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் அளித்து தொலைதூரத்தில் உள்ள மற்றும் எங்கள் நிறுவனத்திற்கு வர முடியாத விவசாயிகளுக்கு எங்கள் அமைப்பு பாகம் -1 பன்றி வளர்ப்பு பயிற்சி என்ற புத்தகத்தை தமிழ் மற்றும் பகுதிகளாக வெளியிட்டுள்ளது. -2 பன்றி தீவனத்தில் சப்ஜி மண்டியில் இருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பது மற்றும் அவற்றின் தீவன சூத்திரம் பற்றிய விரிவான தகவல்கள். பன்றி வளர்ப்பு தொழிலை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். மேலும் நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் பன்றி வளர்ப்பு பயிற்சி எடுக்க திறனும் இருந்தால் நீங்கள் நடைமுறை பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி புத்தகத்தின் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவலுக்கு நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அழைக்கலாம். நான்காவது கேள்வி, பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்ய பன்றி வளர்ப்பு தொழிலை வளர்க்க உங்கள் குழுவில் எந்த வகையான நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களை வைத்திருக்க வேண்டும். பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்வதற்காக ஆரம்பத்தில் சிறிய அளவில் பன்றி வளர்ப்பை செய்து வந்தால் ஆரம்பத்தில் அதிக ஆட்கள் தேவைப்பட மாட்டார்கள்.
பன்றி வளர்ப்பில் பயிற்சி எடுத்த பன்றி வளர்ப்பு நிபுணர் உங்களுக்கு தேவை. அவர் பன்றி வளர்ப்பின் அனைத்து அம்சங்களையும் நன்கு அறிந்தவர். பன்றி வளர்ப்பு பற்றி உங்களுக்கு முழு அறிவு இருந்தால் அது பரவாயில்லை. உங்கள் பண்ணையை ஆரம்பத்தில் நீங்களே ஆய்வு செய்து நிர்வகிக்கலாம். இந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அத்தகைய நிபுணரை உங்கள் பண்ணையில் வைத்திருக்க வேண்டும். பண்ணையை சுத்தம் செய்தல், பன்றிகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் ஏற்பாடு செய்தல், பன்றிகளுக்கு பசுந்தீவனம் கொண்டு வருவது போன்ற சிறு சிறு பணிகளை செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு பண்ணையில் தேவைப்படுவார். ஐந்தாவது கேள்வி என்னவென்றால், பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யத் தயாராக இருக்கும் கொழுத்த பன்றிகளுக்கான சந்தையை நீங்கள் எங்கே கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட கொழுத்த பன்றிகளை சரியான விலையில் எங்கே விற்க முடியும். நீங்கள் பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்ய பன்றிகளை தயார் செய்கிறீர்கள் என்றால். நீங்கள் பெரிய பன்றி சந்தைகள் மற்றும் இறைச்சி கூடங்களை விற்பனை செய்ய வேண்டும். சில அரசு மற்றும் தனியார் இறைச்சி கூடங்கள் பற்றிய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. நம்பர் 1 மீட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா பேகன் ஃபேக்டரி. இட் இஸ் லோகேட்டட் இன் குட்டுகுளம், கேரளா ஸ்டேட். நம்பர் 2 லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பேகன் ஃபேக்டரி. இட் இஸ் லோகேட்டட் இன் ஹாரங்கட்டா, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட். நம்பர் 3 மும்பை மியூனிசிபல் கார்ப்பரேஷன் அவடாய. இட் இஸ் லோகேட்டட் இன் மும்பை, மகாராஷ்டிரா ஸ்டேட். நம்பர் 4 ஐசிஏஆர் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் பிக். இட் இஸ் லோகேட்டட் இன் குவஹாட்டி, அசாம் ஸ்டேட். நம்பர் 5 ஆரோஹன் போக் ப்ராசஸிங் யூனிட். It is located in Guwahati, Assam State. Number 6 Pork Processing Unit. It is located in Vijayawada, Andhra Pradesh State. Number 7 Bacon Factory and Central Dairy Farm. It is located in Aligarh, Uttar Pradesh State. Number 8 Government Bacon Factory Ganavaram. It is located in Krishna, Andhra Pradesh State. Number 9 Government Bacon Factory Kangi. It is located in Ranchi, Jharkhand State. Number 10 MAFCO Bacon Factory, National Park, Borawali. It is situated in Mumbai, Maharashtra State. Number 11 Meat Complex. It is situated in Alwar, Rajasthan State. Number 12 Pork Processing Plant. It is situated in Karar, Punjab State. பெரிய பன்றி வியாபாரிகள் அல்லது அவர்களின் மொபைல் எண்களைப் பற்றிய தகவல்களைப் பெற நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அழைக்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றிய கூடுதல் தகவல்களை பெற விரும்பினால் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவலுக்கு நீங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தையும் வாங்கலாம். அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயி நண்பர்களே, எங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பவும். எதிர்காலத்தில் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் சப்ஸ்கிரைப் செய்யவும்.